வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிராணிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டு பயிற்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிராணிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது நம்மளோட மூச்சு, இரத்த ஓட்டம், ஜீரணம், நரம்பு மண்டலம், மனசோட செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியான பிராண சக்தியுடன் நேரடியாக செயல்படுது. உயிர் சக்தியான பிராண சக்தியோட நம்மளோட விழிப்புணர்வை சேர்க்கும்போது நம்மளோட உடலும் மனசும் ஒருங்கிணைறது மட்டும் இல்லாம அது முழுமையா சக்தி அடைஞ்சு சமநிலையும் பெறும். இந்த பயிற்சி எல்லா வயசுல இருக்கிறவங்களும் பண்ணலாம். இது குறிப்பா யார் யாருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, உடல் மற்றும் மன சோர்வு, மன அழுத்தம் மற்றும் பதற்றம், குறைந்த சக்தி நிலை, நரம்பு மண்டல நிம்மதி குறைவு, இந்த குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும். இந்த பிராணிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியில நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. இந்த முழு பயிற்சியுமே நம்மளோட விழிப்புணர்வு, மூச்சு கவனம், அப்புறம் நம்மளோட பிராண சக்தியை நம்ம விழிப்புணர்வா எப்படி இயக்குறது அதை அடிப்படையா வச்சுதான் இந்த பயிற்சி முழுக்க இருக்கும். முதல்ல நம்மளோட உடலும் மனதும் தயாராகிற வகையில தளர்வா உட்காந்துப்போம். அதுக்கப்புறமா பிரஷ்னோ உபனிஷத்துல வர்ற பிராணாயாம மந்த்ராவை சொல்லி நம்ம பயிற்சியை தொடங்குவோம். அடுத்ததா நம்மளோட மூச்சுல நம்ம விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கான சில பயிற்சிகளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உடல்ல இருக்கிற சக்தி ஓட்டத்தை சமநிலைப்படுத்துறதுக்காக நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சியை மேற்கொள்வோம். அதுக்கப்புறமா நம்ம கைகள்லையும் உடல்லையும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உணர்வுகளை கவனிக்கிறது மூலமா நம்ம உடல்ல ஓடக்கூடிய பிராண சக்தியை உணர்றதுக்கான திறனை மெதுவா அதிகரிப்போம். இதுக்காக நம்ம 4 முத்திரைகள் பயிற்சியை பண்ணுவோம். அந்த முத்திரைகள் என்னெல்லாம் அப்படின்னா, சின் முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா, நமஸ்கார முத்ரா. இந்த முத்திரைகள்ல நம்மளோட உணர்வுகளை கவனிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அதை மெதுவாக அந்த முதிரையில் இருக்கும் போது நம்ம கைகளை அழுத்திக்கணும், பின்பு விடுவிக்கணும். நம்ம ஒரு முறை அழுத்தி விடுவிக்கும் போதும் அந்த உணர்வு நம்மளோட மூளைக்கு எப்படி நம்ம நரம்பு மண்டலம் வழியாக போயிட்டு வருது அப்படிங்கிற அளவுக்கு நுட்பமாக நம்ம கவனிக்கணும். 4வதா நம்ம நமஸ்கார முத்திரை பயன்படுத்தும் போது அதை கொஞ்ச நேரத்துக்கு அழுத்தி விடுவிப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, 2 கைகளுக்கும் நடுவில் கொஞ்சோண்டு இடைவேளை விட்டுட்டு நம்ம மூச்சை உள்ளிழுக்கும் போது கொஞ்சம் அகட்டணும், வெளிவிடும் போது பக்கத்தில் கொண்டு வரணும். ஆனால் ஒட்டக்கூடாது. இதே மாதிரி ஒரு 9 முறை நல்ல மூச்சு உள்ளிழுக்கும் போது வெளிப்பக்கமாக அகட்டி, உள்பக்கமாக மூச்சு வெளிவிடும் போது கொண்டு வரணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்ம கைகளுக்கு நடுவில் ஒரு காந்த சக்தியை நம்ம உணர முடியும். அதுதான் நம்மளோட பிராணா. நம்ம கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு அப்புறமா கைகளை கடிகார சுற்றளவுலையும் எதிர்கடிகார சுற்றளவுலையும் ஒரு 10 முறை சுழற்றணும். அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நம்ம கைகளுக்கு நடுவில் உள்ள பிராணாவை ஒரு பந்து வடிவத்தில் நம்ம சுற்றி உருவாக்கணும். எப்போ அந்த பிராண சக்தியை நம்ம முழுமையா உணர்றோமோ, நம்ம விழிப்புணர்வோட நம்மளோட முழு உடலுக்கும் அதை சமமா பரப்பி விடுவோம். நம்ம உடல் முழுக்க பரவன அந்த பிராணா இந்த எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தோட பரவுறத நம்ம உணரணும். அப்படி உணர்வும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைதி நிலை நமக்கு கிடைக்கும். அந்த நிலையில நம்ம ஒரு நேர்மறையான சங்கல்பம் எடுக்கணும். அதாவது ஒரு பாசிட்டிவ் ரெசல்யூஷன் எடுத்துட்டு அதை 9 முறை நமக்குள்ளேயே நம்ம மறுபடியும் சொல்லிக்கணும். இதோட இந்த பயிற்சியை முடிச்சுக்கிறதுக்காக நம்ம சாந்தி மந்திரம் சொல்லி நம்ம முடிச்சுப்போம். அதுக்கப்புறமா மெதுவா நம்மளோட விழிப்புணர்வை நம்மளோட உடலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கைகள் 2ஐயும் தேய்ச்சி கண்களில் தேய்ச்சிட்டு நம்ம கண்களை திறந்து இந்த பயிற்சியை நிறைவு பண்ணிடுவோம். இவ்வளோ நேரம் பிராணிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக்னா என்னங்கிறதுக்கு ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம். அமைதியான சூழல்ல கண்களை மூடி உட்காந்துக்கோங்க. தரையில் அல்லது நாற்காலியில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்துல அமர்ந்துக்கோங்க.
முதுகு தண்டுவடம் நேராக இருக்கட்டும். கழுத்து தளர்வா, 2 தோள்பட்டைகளும் நல்ல ஓய்வா, கைகள் 2ம் தொடைகள் மீது ஓய்வா இருக்கட்டும். உடல் முழுவதும் அமைதியான நிலை பரவட்டும். இப்போ நம்ம பிரஷ்ன உபனிஷத்திலிருந்து வரக்கூடிய ஒரு புனித மந்திரத்தோட இந்த பயிற்சியை நம்ம தொடங்கலாம். प्राणसे धम्मसे सर्पम् त्रिदेव यत् प्रतिष्ठितम् मातेव पुत्रान् रक्षस्व श्रीचा प्रज्ञं शापिदेहि नति. இந்த மந்திரத்தோட அதிர்வுகள் உங்களோட உடல் முழுவதும் பரவ நீங்க அனுமதியுங்க. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 3 உலகங்களிலும் உள்ள அனைத்தும், உயர்ந்த உலகங்களில் நிலை பெற்ற அனைத்தும் பிராணனின் கட்டுப்பாட்டிலே உள்ளது. ஒரு தாய் தன் பிள்ளைகளை காப்பது போல எங்களை காக்கவும் ஆரோக்கியம், செழிப்பும் மற்றும் ஞானத்தையும் அருளவும் அப்படின்னு நம்ம இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய பிராணா கிட்ட நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம். சில நிமிடங்களுக்கு அமைதியா இந்த மந்திரத்தோட அதிர்வுகளை உணர்ந்து உங்களை நீங்களே அமைதிப்படுத்துங்க. இப்போ உங்களோட இயல்பான சுவாசத்துல உங்களோட கவனத்தை செலுத்துங்க. சுவாசத்தை மாற்ற வேண்டாம், கவனத்தை மட்டும் அதுல செலுத்துங்க. மூக்கு துளைகள் வழியா சுவாசம் உள்ள செல்றத உணருங்க. மூச்சு வெளிவிடும்போது மூக்கு துளை வழியா வெளியே வர்றத உணருங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்கள் மூக்கு துளைகள் வழியாக காற்று உள்ளே போகுது. அதே மூச்சை நீங்கள் வெளிவிடும் போது மூக்கு துளைகள் வழியாக அது வெளிவருது. இப்படி நம்ம கவனிக்கிறது மூலமாக நம்மளோட விழிப்புணர்வு அதிகரிக்கும். விழிப்புணர்வு அதிகரிச்சதுன்னா நம்மளோட உணரும் திறன் அதிகரிக்கும். உணர்தல் திறன் அதிகரிக்கும் போது தான் நம்மளால நம்ம உடலில் செல்லக்கூடிய பிராணாவோட அனுபவத்தை தெளிவாக உணர முடியும். அதனால் உங்களோட சுவாசத்தில் உங்களோட கவனத்தை முழுக்க செலுத்துங்க. இவ்வளவு நேரம்
நம்ம மூச்சு குழாயில் சுவாசம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதை நம்ம கவனித்தோம். இப்போ இன்னும் நம்மளோட விழிப்புணர்வை அதிகம் பண்ணுறதுக்காக அது செல்லக்கூடிய பாதைகளையும் கவனிக்கலாம். நல்லா ஆழமாக மூச்சு உள்ளிழுங்க. நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது அது உங்களோட மூக்கு குழாய், தொண்டை பகுதி, மூச்சு குழாய், நுரையீரல். அதே நீங்கள் மூச்சை வெளிவிடும் போது நுரையீரல், மூச்சு குழாய், தொண்டை குழாய், மூக்கு குழாய், மூக்கு துளைகள் வழியாக வெளியே வர்றத உணருங்க. அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் இதிலேயே உங்களோட கவனம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது குளிர் காற்றையும் அதே வெளிவிடும் போது சூடான காற்று வெளியில் வர்றதையும் உணருங்க. அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் இதிலேயே உங்களோட கவனம் இருக்கட்டும். நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது குளிர்ந்த காற்றை சுவாசிக்கிறீங்க, வெளியில் விடும் போது சூடான காற்றை வெளிவிடுறீங்க. இப்போ நம்ம இடா நாடி மற்றும் பிங்கள நாடிகளை சமப்படுத்துறதுக்காக நாடி சுத்தி பிராணாயாமா பயிற்சி பண்ணலாம். உங்களோட வலது மூக்கு துளைகளை மெதுவாக மூடிக்கோங்க. இடது மூக்கு துளை வழியாக மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளிழுங்க. சிறிது நிறுத்தம் கொடுத்துட்டு வலது மூக்கு துளை வழியாக மெதுவாக சுவாசத்தை வெளிவிடுங்க. இப்போ வலது மூக்கு துளை வழியாக சுவாசத்தை உள்ளிழுங்க. சிறிது நிறுத்தம் கொடுத்துட்டு இடது மூக்கு துளை வழியாக சுவாசத்தை முழுமையாக வெளிவிடுங்க. இது ஒரு முறை. இவ்வாறு மாறி மாறி மொத்தம் 9 முறைகள் இந்த நாடி சுத்தி பிராணாயாமாவை பயிற்சி பண்ணுங்க. இடது பக்கம் மூச்சை உள்ளிழுத்து வலது பக்கம் வெளிவிடுவோம். திருப்பி வலது பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இடது பக்கம் வெளிவிடணும். கவனமாக இருக்கட்டும். சுவாசம் மென்மையாகவும் சமநிலையாகவும் மாறுறத நீங்கள் உணரணும்.
நரம்பு மண்டலம் முழுக்க அமைதி பரவுறத உணருங்க. கைகள் ரெண்டையும் தொடை மீது வச்சுக்கோங்க. சின்முத்திரையில் மெதுவாக அழுத்தம் கொடுத்து விடுவிக்கணும். சின்முத்திரையில் உங்களோட கைகளுக்கு அழுத்தம் கொடுத்து விடுவிக்கும் போது ஏற்படக்கூடிய நுண்ணிய உணர்வுகளையும் கவனமாக கவனிங்க. உங்களோட ஆள்காட்டி விரலையும் உங்களோட கட்டை விரல்களுக்கும் அழுத்தம் கொடுப்பீங்க. அப்புறம் விடுவிப்பீங்க. மெதுவாக அழுத்தி மெதுவாக விடுவிக்கணும். அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் அழுத்தி விடுவிக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நுண்ணிய உணர்வுகளை கவனிங்க. இப்போ உங்கள் கைகளை சின்முத்திரையிலிருந்து சின்மய முத்திரைக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் இந்த சின்மய முத்ரால அழுத்தம் கொடுத்து விடுவிக்கணும். அப்படி விடுவிக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நுண்ணிய உணர்வுகளை கவனமாக கவனிங்க. இப்போ உங்கள் கைகளை சின்மய முத்திரையிலிருந்து ஆதி முத்திரைக்கு மாற்றிக்கோங்க. ஆதி முத்திரையில் உங்களோட கைகளை அழுத்தி விடுவிக்கும் போது ஏற்படக்கூடிய நுண்ணிய உணர்வுகளை கவனிங்க.
இப்போ ஆதி முதிரையிலிருந்து உங்கள் கைகளை நமஸ்கார முதிரையில் வச்சுக்கோங்க. நமஸ்கார முதிரையில் இருக்கும்போது உங்கள் கைகளை மெதுவாக அழுத்தி விடுவிக்கணும். அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் இந்த நமஸ்கார முதிரையில் அழுத்தி விடுவிக்கும் போது நீங்கள் உணரக்கூடிய நுண்ணிய உணர்வுகளை கவனமாக கவனிங்க. இப்போ நமஸ்கார முதிரைக்கு நடுவில் 2 கைகளுக்கு நடுவுலையும் ஒரு சிறிய இடைவேளை விட்டுக்கோங்க. நீங்கள் மூச்சை உள்ளிழுக்கும் போது அந்த இடைவேளை விரிவடைகிற மாதிரி கைகளை அகட்டி கொண்டு போகணும். மூச்சை வெளிவிடும் போது பக்கத்தில் கொண்டு வரணும், ஆனால் கைகள் ஒட்டக்கூடாது. இவ்வாறு சிறிய இடைவேளை இருக்கிற மாதிரியே கைகளை மூச்சை உள்ளிழுக்கும் போது அகட்டி வெளிவிடும் போது பக்கத்தில் கொண்டு வாங்க. இப்படி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது 2 கைகளுக்கும் நடுவில் ஒரு காந்த சக்தியை நீங்கள் உணர்வீங்க, பிராணசக்தி. அடுத்து என்னோட குரல் கேட்குற வரைக்கும் அந்த காந்த சக்தியை நீங்கள் உணருங்க. எப்போ இந்த பிராணசக்தியை நீங்கள் முழுமையாக உணர்றீங்களோ உங்கள் கைகளுக்கு நடுவில், அதுக்கு நம்ம வடிவம் கொடுக்கலாம். வடிவம் கொடுக்கறதுக்காக நம்ம கைகளை கடிகார சுற்றுமுறையில் ஒரு 9 முறை சுற்றணும். அதுக்கப்புறமா எதிர்கடிகார சுற்றுமுறையில் இன்னொரு 9 முறை சுற்றணும். அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் உங்கள் கைகளை சுற்றணும் 9 முறை. அப்புறமா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 9 முறை உங்கள் கைகளை சுற்றணும். இப்படி சுற்றும்போது அந்த பிராணசக்தியை நம்ம ஒரு பந்து வடிவத்தில் வடிவமைப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பந்து சைஸை பெருசாக்குற மாதிரி கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டே அதை பெருசாக்க ட்ரை பண்ணணும். இப்போ உங்கள் கைகள் 2ஐயும் தொட மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருவாக்குன இந்த பிராணசக்தியோட இந்த பந்தை
அதில் இருக்கக்கூடிய பிராணத்தை நம்ம உடல் முழுக்க இயக்கலாம். நம்ம முழு விழிப்புணர்வோடு அந்த பிராண சக்தி வலது பக்கத்தோட பின்புறத்திலிருந்து பரவுறத தொடங்கலாம். வலது கால் விரல்கள், வலது பாதம், குதிங்கால், கால் தசைகள், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி வழியா அப்படியே மேலே எழும்புது. கீழ் முதுகு வழியா மேலே அப்படியே இன்னும் கொஞ்சம் நகர்த்துறீங்க. முதுகு தண்டுவடம் வழியா தோல் பகுதி, கைகள், கழுத்து, தலையோட பின்புறம், தலையோட உச்சி பகுதி வர வலது பக்கம் வழியா அப்படியே மேலே வருது. இப்போ அப்படியே அந்த பிராண சக்தியை வலது பக்கமாக முன்பகுதியில் கீழே இறக்குறீங்க. நெற்றி பகுதி, வலது கண், வலது மூக்குத்துளை, கழுத்து, வலது மார்பு மற்றும் வலது வயிறு பகுதி. இப்போ அப்படியே கீழே வருது. வலது தொடை, முன் தொடை, வலது கால் முட்டி வழியா மீண்டும் அது கீழேயே கால் விரல்களோட சேர்ந்து போய் கலக்குது. இதே சுழற்சிய நம்ம இப்போ இடது பக்கம் பண்ணலாம். இடது கால் விரல்கள், இடது கால் பாதம், குதிங்கால், காலோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, கீழ் முதுகு வழியா மேலே நகர்த்துங்க. முதுகு தண்டு வழியா தோள்கள், கைப்பகுதி, இடது கை முழுக்க பரவுது. இடது கழுத்தோட பின்புறம், தலையோட இடது பக்கத்தில் உள்ள பின்புறம் வழியா மேலே எழும்பி இடது உச்சந்தலை வரை வருது. இப்போது இடது பக்கமாக முன்னோக்கி கீழே வர போகிறோம். நெற்றி பகுதி, இடது கண், இடது மூக்குத்துளைகள், கழுத்து, இடது மார்பு பகுதி மற்றும் இடது வயிறு பகுதி வழியா கீழே நகர்த்தி கொண்டு வாங்க. உங்களோட இடது கால் முன்பக்கம் இருக்கக்கூடிய தொடைப்பகுதி வழியா முட்டி வழியா மீண்டும் இடது பாதம் வரை கீழே கொண்டு வாங்க. இப்போ இடது மற்றும் வலது பக்கத்துலேயும் ஒரே நேரத்தில் நம்ம பண்ணலாம். கால் விரல்கள்ல இருந்து தொடங்கி பாதங்கள் வழியா அப்படியே பிராணசக்தி மேலே எழும்புது. 2 கால்களுக்கும் நல்ல முழுமையாக பரவுது. கீழ் முதுகு வழியா மேலே நகர்த்தி அப்படியே கொண்டு போறீங்க. முதுகு தண்டு வழியா 2 தோல் பகுதிக்கும் இடது மற்றும் வலது தோல் பகுதிகள் முழுக்க சீராக பரவுது. இப்போ உங்களோட இடது கை வலது கை முழுக்க பிராணசக்தி நிறையுது. இப்போ அப்படியே உங்களோட பின்கழுத்து பகுதியிலிருந்து தலையோட பின்புறத்துக்கு அந்த பிராணன் பாயுது.
தலையோட உச்சி வர வந்து இப்போ நெற்றி பகுதி வழியா கீழே வருது. கண்கள், மூக்குத்துளைகள், முகம் முழுக்க சீரா பரவுது. மார்பு பகுதி, வயிற்று பகுதி வழியா முன்பக்கமும் நல்ல சீரா பாயுது. இப்போ அப்படியே மெதுவாக கீழே வந்து இடுப்பு பகுதி, 2 கால்களோட தொடைப்பகுதி வழியா மீண்டும் 2 கால்களுக்குள்ள பாதம்ல வந்து முடியுது. பாதங்கள்ல இருந்து தலைவரை சென்று மீண்டும் பாதம் வழியா கீழே வந்து உங்களோட முழு உடலுக்கான பிராண சுழற்சியை இப்போ நம்ம பண்ணியிருக்கிறீங்க. இவ்வாறு நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு அணுவும் சக்தி அடையிறத நீங்கள் உணருங்க. உடலை நல்ல கவனமாக உணருங்க. இடது வலது பக்கங்களில் ஏதாச்சும் சமநிலை குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறத நல்ல கவனிங்க. உங்களோட மன வலிமையை பயன்படுத்தி ஏதாவது சமநிலை குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதிக சக்தி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து குறைந்த சக்தி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உங்களோட பிராணத்தை நகர்த்தி கொண்டு போங்க. பிராணன் உங்களோட உடல் முழுவதும் சமமாக பரவுறதுக்கு அனுமதி கொடுங்க. இப்போ இந்த பிராண சக்தியானது உங்களோட உடல் முழுக்க நல்ல சமமாக சீராக பரவி இருக்கு. இப்போ இந்த பிராண சக்தி இந்த முடிவற்ற நீல வெளியில விரிவடைகிறத உணருங்க. நம்ம பிராண சக்தியானது இந்த பிரபஞ்ச சக்தியோட கலக்கிறத உணருங்க. அவ்வாறு கலக்கும்போது ஒரு ஆழ்ந்த அமைதியான மனநிலை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதுவரை உணர்ந்திடாத அமைதியான சந்தோஷமான நிலையை நீங்கள் உணர்றீங்க. இந்த சந்தோஷமான ஒரு நிலையில் ஒரு நேர்மறையான தீர்மானத்தை உங்கள் மனதில் கொண்டு வந்துக்கோங்க. உதாரணத்துக்கு, நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் சக்தியால் நிரம்பியவன். நான் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த தீர்மானத்தை உங்கள் மனதில் கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் உருவாக்குன இந்த தீர்மானத்தை
முழு நம்பிக்கையோட ஒரு 9 முறை உங்கள் மனதில் கூறிக்கோங்க. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कषतु गभाक् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः. இப்போ மெதுவாக உங்களோட உடல் மீது உங்களோட கவனத்தை திருப்புங்க. உங்களோட உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்று உரசி அதில் வெளிப்படக்கூடிய வெப்பத்தை உங்கள் கண்களில் வச்சு மெதுவாக உணருங்க. அதுக்கப்புறமா உங்கள் கண்களை திறந்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இந்த பிராணிக் எனர்ஜைசேஷன் டெக்னிக் பண்ணது உங்களோட மனசுக்கும் உங்களோட உடலுக்கும் எப்படி நீங்கள் உணர்ந்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் அப்புறமா பண்ணுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.